ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்யும் போது பாவம் என்ன செய்யும்? நம்மளை நரகத்தில் கொண்டு போய் விடும். நித்திய நரகம். நித்திய நரகம்னா கடவுள் இல்லாத நிலை. அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம்? நித்திய நரகத்தில் போகாமல் இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? பாவ சங்கீர்த்தனம் கொடுத்துருக்கார். பிரைஸ் தி லார்ட். பாவ சங்கீர்த்தனம் பண்ணனா பாவங்கள் நீங்குமா? நீங்கிரும். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? நீங்கிச்சுன்னா வேதனை நீங்குமா? நீங்காதா? நீங்காது. பிரைஸ் தி லார்ட். தடைப்பட்டு இருக்கும் வாழ்க்கையில் அதுதான் டெம்பரரி பனிஷ்மெண்ட். நம்ம எட்டர்னல் பனிஷ்மெண்ட் கடவுள் நமக்காக சிலுவையில் மரித்து அது நீங்கி விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தற்காலிகமான வேதனை உண்டாகும். ரோமா 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தீமை செய்கிறவர்களுக்கு வேதனை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, கணவன் வேற பெண் கூட தொடர்பு உண்டு. அப்போ அவங்க பிரிய போகிறாங்க. பிரிய போகும்போது கணவன் பச்சாத்தபிச்சு மன்னிப்பு கேட்குறான். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கும்போது இனிமேல்லாம் செய்ய மாட்டேன், சத்தியமாக செய்ய மாட்டேன், நீ மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில் இருக்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு காலில் விழுகிற. மனைவியும் மன்னிச்சிட்டோம். 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் பழைய மாதிரி அந்த மன்னிப்பு கேட்டோன்னா அந்த மனநிலை மாறிடுமா? பழைய மாதிரியே 2 பேரும் அன்பாக இருக்க தோணுமா? இருக்க முடியாது. காலம் வேணும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் கணவனுக்கு அந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அதை விட சொல்கிறதுக்கு இங்கே இப்போ இந்த கூட்டத்தில் இங்கே ஒரு பாம்பு நுழைஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஆள் கத்துற, அப்படி ஐயோ பாம்பு பாம்புன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் அடித்து ஓடுறீங்க. அப்போ இந்த கிளாஸ் உடையுது, இந்த சேரெல்லாம் உடையுது, கேமரா உடஞ்சி போச்சு, எல்லாம் உடஞ்சிருச்சு, ஓடுறீங்க. அப்போ ஒருத்தர் பாம்பை அடித்து கொள்கிறார். பாம்பு சத்து போச்சு. ஆனால் இந்த நஷ்டமெல்லாம் அப்படியே தானே இருக்கும். நஷ்டம் இருக்குமா இல்லையா? அதுக்கு பின்ன டைம் ஆகும். அப்புறம் ஃபண்டு பிரிக்கணும், அப்புறம் இங்கே கூட்டணும், கொத்தனாரை விழிச்சு அதெல்லாம் கார்பெண்டரை கூப்பிட்டு சரியாக்கணும். அதுக்கு டைம் ஆகுமா? அதுக்கு செலவாகுமா? வேதனை உண்டாகுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால்தான் அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் பரிகாரம்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பேர் தான் பரிகாரம். பரிகாரம்னா இந்த உடஞ்சது பிடிச்சது. அந்த பாம்பு கொன்னதுக்கு பேர் தான் என்ன? பாம்பை கொன்னது எப்படி? நீங்கள் போய் பாவம் செஞ்சுட்டு பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறீங்க. அப்போ பாம்பு சத்து போச்சு. ஆனால் செய்த பாவத்தினால அங்கே ஆன டேமேஜ் அப்படியே இருக்கும். அந்த டேமேஜை சரியாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம். அது ஆத்மீய வாழ்வில் நம்ம செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் என்னெல்லாம்? நம்பிக்கை, செகண்டு ஜபம், 3வது உபவாசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை 3ம் செய்தால் மட்டும்தான். அப்போ இத்தனை காலம் இது செய்யலைன்னு என்னென்னா, இங்கே உடஞ்சதாக இருக்கும், இங்கே கேமரா ஒர்க் ஆகாது, மைக்கு ஒர்க் ஆகாது, மைக்கெல்லாம் ஒர்க் ஆகாது, பாம்பு சத்து போச்சு. என்றைக்கோ நீங்கள் செய்த பாவ சங்கீர்த்தனத்தில் பாம்பெல்லாம் சத்து போச்சு, பாவம்லாம் போயிடுச்சு. ஆனால் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் தடைப்பட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தடைப்பட்டு இருக்குது. நான் சொல்கிற புரியுதா? அதனால தான் அநேக குடும்பத்தில் நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறேனே, திருப்பதிக்கு போகிறேனே, ஆனாலும் வீடு கட்ட முடியல, இந்த கடன் தீர மாட்டேக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த கம்ப்ளைண்ட்டு எல்லாம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா தடைப்பட்டு இருக்குது. அதுக்கு இன்னும் பரிகாரம் செய்யப்படலை. கடவுள் நித்திய தண்டனையிலிருந்து உங்களுக்கு பரிகாரம் செய்து கொடுத்துட்டார். ஆனால் இந்த வாழ்க்கையில் வாகிறது நீங்கள் செய்த பாவம். இப்போ ஒருத்தன் தீயை பற்றி எரிச்சு விட்டுட்டான் ஒரு வீட்டை, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்குறான், அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். எரிஞ்ச வீடு எரிஞ்சது தானே, நஷ்டப்பட்டவனுக்கு நஷ்டப்பட்டது தானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்கு எரிஞ்ச பொருளெல்லாம் சரியாக்கி சிமெண்ட்டை போட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாக்கி அதுக்கு பேர் தான் பரிகாரம். ஹல்லேலூயா. இப்போ பரிகாரம் எப்படி என்னெல்லாம்? அப்போ நம்ம ஆத்மீய வாழ்வில் நம்ம செய்கிற பாவம் தடையெல்லாம் நீக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் உண்டு. குழந்தை இல்லை படிப்பு சரியில்லை, வேலை கிடைக்கல, வீடு வைக்க முடியல, இதெல்லாம் தடைகள் கிடக்கு. நீங்கள் பாம்பை கொண்டு விட்டீங்க, ஆனால் என்ன பாக்கி இருக்குது? டேமேஜு அப்படியே பாக்கி இருக்குது. அதுதான் தடைகளாக நிற்கி. அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன? ஜபம், நம்பிக்கை, உபவாசம். உபவாசம்தான் முக்கியம். இதுதான் இந்த தடைகளை நீக்கக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளவு நான் பேசினேன். அப்போ உபவாசத்துக்கு வரலாம். உபவாசம்னா என்ன? ஜபம், கடவுள் கூட இருக்கிறது, நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை. அடுத்தது உபவாசம் இருக்குது. அப்போ உபவாசம்னா உடலுக்கு வேதனை கொடுப்பதுக்கு பேர் தான் உபவாசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உங்கள் உடலை வேதனைக்கு நீங்களே விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் உபவாசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த எல்லா விஷயத்தை இப்போ நைட்டு நீங்கள் 2 மணி நேரம் உபவாசம் எடுத்து ஜபிக்கிறீங்கன்னா உடல் ஆசைப்படுறது என்னெல்லாம்? உடலுக்கு 3 விஷயந்தான் தேவை. நல்ல உணவு, டேஸ்டான உணவு, அப்புறம் தூக்கம், நல்ல தூக்கம், அப்புறம் கம்ஃபர்ட். காரில் தான் போகணும், ஏசியில் தான் உட்காரணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஷூவை போட்டு நடக்கணும், வெயிலெல்லாம் நடக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கம்ஃபர்ட் லைஃப், அதுதான் உடல் ஆசைப்படுறது. இதுக்கெல்லாம் டினே பண்ணோம். உடலுக்கு கேட்குறத இன்னும் கொடுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உடலை கஷ்டப்படுத்தணும். அதுக்கு எப்படின்னா, விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 8வது வசனம். விடுதலை பயணத்தில் அமேலேக்கியர் வந்து இஸ்ரேல் மக்களிடம் யுத்தத்துக்கு வர்றார். மோசைக்கு ரொம்ப வயசாச்சு, நடக்கக்கூட முடியாது, கஷ்டப்பட்டு நடக்கிறார். அப்போ தலைமை தாங்குவதாரு? ஜோஷுவா தலைமை தாங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சவுலை நீக்கி கடவுள் தாவீதை அரசராக்கினதுக்கு காரணம் தெரியுமா? அமேலேக்கியர் பற்றி சொல்லணும்னா, அமேலேக்கியர் யாரு? அமேலேக்கியர் வந்து கடவுள் சவுலிடம் சொல்லுவார், இறைவாக்கினர் சாமுவேல்கிட்ட சொல்லி சவுலிடம் சொல்லுவார், இவங்களை அமேலேக்கியர்களை ஒரு ஆளை கூட உயிரோடு விடக்கூடாது, எல்லாரையும் கொன்று விடணும், எல்லாரையும் நாசப்படுத்திடணும், கொன்றணும். சவுல் செய்ய மாட்டார். சவுல் செய்யாதனால தான் சவுலை அந்த பதவியிலிருந்து நீக்கி தாவீதுக்கு அந்த பதவியை கடவுள் கொடுக்குறார். கடவுள் எதுக்காக இந்த அமேலேக்கியரை கொள்ளணும்னா, அமேலேக்கியர் வந்து சாத்தானோட ஒரு ரூபம். ஏன்னா சாத்தானுக்கு ஈக்குவலண்ட்டான ஆளுக தான் இந்த அமேலேக்கியர். சாத்தானோட ஃபார்ம் அவங்க. ஏன்னா அமேலேக்கியர் எப்படி செய்வாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பேடகத்தை முதல்ல இஸ்ரேல் மக்கள் கானாதேசத்துக்கு போகும்போது முதல் வந்து குரு வந்து உடன்படிக்கை பேடகம் முன்னாடி போகும், குரு அது கூட நடப்பாங்க. பின்னாடி வந்து அந்த ட்ரைப்ஸ் 12 இனத்தில் ஒவ்வொரு இனமாக பின்னாடி நடக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லாத்தோட பின்னாடி போகிறதாருன்னா பலவீனமானவர்கள், ஊனமுற்றவர்கள், பெண்கள், பலவீனமானவங்க தான் கடைசியில் நடக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு பலம் இல்லை, கால் வராது, கால் வலி, வியாதி, வயசானவங்க, அவங்கெல்லாம் கடைசி லைனுக்கு வருவாங்க. இந்த அமேலேக்கியர் செய்கிறது என்னென்னா, அவங்க யுத்தத்துக்கு வரும்போது முன்னாடி வழி யுத்தத்துக்கு வர மாட்டாங்க, பின்னாடி போய் எல்லாத்தையும் கொண்டு விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அது சாத்தானோட வேலை. சாத்தான் தான் வருவது அவன் திருடுவதற்கும், நஷ்டப்படுத்துறதுக்கும், கொல்வதற்கும், பிரைஸ் தி லார்ட், ஏமாத்துறதுக்கும். அவன் ஏமாற்றி பின்னாடி போய் அடித்து போட்டுருவான். அப்போ கடவுளுக்கு இது கோபம் வந்துச்சு. கடவுள் சொல்லுவார், ஒருத்தனை கூட விடக்கூடாது, எல்லாரையும் கொண்டு விடணும். பிரைஸ் தி லார்ட். அவன் சாத்தானை மனிதனால் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு தடைப்பட்டு இருக்கிறது. நான் சொன்னல, பல விஷயங்கள் தடைப்பட்டு இருக்குது. நீங்கள் பாவம் செய்து இந்த பாவ சங்கீர்த்தனம் பண்ணாலும் தடைப்பட்டு இருக்குது. அதுக்கு உபவாசம் வேணும்னு தடை செய்து வச்சிருக்கிறது யாரு? சாத்தான் பிடிச்சி வச்சுருக்கான். பிரைஸ் தி லார்ட். டேமேஜ் யார் கொடுப்பா? நான் விட்டு கொடுத்துட்றேன், நித்திய வாழ்வுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க, ஆனால் டேமேஜ் ஆகிருக்கல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்த பாவத்துக்கு அதுக்கு நஷ்டம் வந்திருக்கல்ல, அதனால் நான் பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி வைக்கிறோம். அதை விட வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது யுத்தம் நடக்கும்போது மோசை என்ன செய்வா? அப்படி மலைமேல் அப்படி மலைமேல் போகிறதுக்கு பேர் என்ன? அதுதான் ஜபம். ஜபத்துக்கு பேர். கடவுள் இயேசு கிறிஸ்து ஜபம் செய்ததெல்லாம் இங்கே மலைமேல்னு கேட்டால் அதுக்கு ஃபார்ம் ஜபம். அப்போ ஜபம் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். மோசை என்ன கொண்டு வா? அப்படி அவருக்கு கொடுத்துருக்கிற கோல் ஸ்டிக்கை கொண்டு போவார். ஸ்டிக்கு என்ன? அதுதான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஸ்டிக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? நம்பிக்கை. அப்போ மோசைக்கு தெரியும், என் நம்பிக்கையை உயர்த்தி பிடித்தால், அப்படின்னா வடியை உயர்த்தி பிடித்தால் கடவுள் வேலை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசை மலை மேல் போனால் ஜபம் வந்துருச்சு, கோல் எடுத்துக்கிட்டு போனார், நம்பிக்கை வந்துருச்சு, கையை தூக்கினார். பிரைஸ் தி லார்ட். உடலுக்கு வேதனையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போத்தான் உபவாசமாகும். அப்போ அது கூட உபவாசம் வந்தபோது கடவுளின் வல்லமை இறங்கிச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் மலை மேல் போகணும். ஜபம், இந்த தவக்காலத்தில். 2வது நம்பிக்கை. இயேசு மீது உள்ள நம்பிக்கை. இயேசு மீது உள்ள நம்பிக்கை என்ன? சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு 3 விஷயந்தான் நம்பிக்கையில் சேர்த்தணும். நம்பிக்கைக்குள் கடவுள் அறியாமல் என் வாழ்வில் ஒன்றும் நிகழாது, என் கடவுளால் எல்லாம் சாத்தியம். 3வது, இப்போது நான் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வேதனை எல்லாம் கடவுளின் நன்மைக்காக மாற்றுவார். இந்த நம்பிக்கை வச்சு தான் ஜபிக்கணும். கடவுள் அறியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. நன்றி சொல்லுங்கள். கடவுள் அறியாமல் நடக்காதுன்னு சொன்னால் அதுக்கு
நன்றி சொல்லணும். என்ன கிடைச்சாலும் அது கிஃப்ட், கடவுள்கிட்டருந்து வர்றதெல்லாம் கிஃப்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு கடனாக இருக்கும், ஒரு வியாதியாக இருக்கும், அதெல்லாம் கிஃப்டாக எடுக்கணும். கடவுள் அறியாமல் வராதுன்னா கடவுள் அறிந்து தான் கொடுத்துருக்கார். நன்றி 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 சொல்லி ஜெபியுங்கள். புலம்பலே இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் புலம்பல் இருக்கக்கூடாது. நன்றி சொல்வது தான் ஆராதனை. ஸ்துதிப்புக்கு எதிரானது என்ன? ஸ்துதிப்புக்கு எதிரானது குற்றம். என் வாழ்க்கை நாசமாக போச்சு, இந்த மனுஷனால் தான் இப்படி போச்சு, என் குடும்பமே இல்லாமல் போச்சு, கடனில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் ஸ்துதிப்புக்கு எதிரானது. என்ன இருந்தாலும் நன்றி 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 கடவுளே, நன்றி கடவுளை. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லையா, நன்றி கடவுளை, நீ அறிந்து தானே கொடுத்துருக்கிறாய், அதில் என்னாவது அர்த்தம் உண்டாகும். நன்றி கடவுளை, எனக்கு இந்த வியாதி வந்ததுக்கு நன்றி கடவுளை, நீ சிலுவையில் இதை விட அதிகமான வேதனை அனுபவித்தாய் இல்லையா, நன்றி கடவுளை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது நம்பிக்கை. அடுத்தது உங்கள் நம்பிக்கை. முதல்ல என்ன? ஜபம் தொடங்க. ஜபம் என்ன? நன்றி நன்றி நன்றி. ஜபிக்க தெரியல, நான் நன்றி சொல்ல தெரியும் இல்லை எல்லாத்துக்கும். என் கண்ணு தெரியறதுக்கு நன்றி, காது கேட்கறதுக்கு நன்றி, நடக்கிறதுக்கு நன்றி, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி கடவுளை. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஜபிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி கடவுளே, நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். நன்றி. ரெண்டாவது நம்பிக்கை. நான் 3 நம்பிக்கையை சொன்னேன். 4வது உடலுக்கு வேதனையை கொடுங்க, உடலுக்கு பசி எடுக்கும், தரமாட்டேன். உடலை கஷ்டப்படுத்தணும். உடல் சொல்லும் இன்றைக்கி மட்டன் சாப்பிட்லாம், சாப்பிட மாட்டேன், உனக்கு தரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். உடல் சொல்லும் இன்றைக்கி மொபைல் பார்க்கலாம், தரமாட்டேன். ஆத்மா சொல்லும் ஆத்மாவுக்கு உணவு கொடுக்கணும். அதுதான் இந்த 2 உணவு. ஏது ஆத்மாவது உணவு? ஜபமும் நம்பிக்கையும். பிரைஸ் தி லார்ட். உடலை கஷ்டப்படுத்தணும், மண்டி போட்டு ஜபிங்க. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 40 நாள் உடலை பசிக்க போட்டார். உடலுக்கு உணவு கொடுக்கவில்லை, உடலை பலவீனப்படுத்தினார். அப்போது மத்தேயு 4வது அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாத்தான் விட்டு போச்சு. அங்கேருந்து என்ன வந்துச்சு உதவிக்கு? வானதூதர் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி கத்சமேன் தோட்டத்தில் இரத்த வேர்வையாக்கி கடவுள் ஜபித்தார். கடவுள் என்ன செய்தார்? ராத்திரி முழுவதும், அது லூக்கா 22:39 43 வரைக்கும் அவர் ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜபித்தார். அங்கே என்ன உடலுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்? உடலுக்கு பிடித்த தூக்கத்தை அவர் கொடுக்கவில்லை, உடலுக்கு கஷ்டத்தை கொடுத்தார். தூங்காமல் இருந்தார். தூங்காமல் இருந்தபோது அங்கே என்ன இருந்துச்சு? 43 வானதூதர் இறங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட். எப்போதெல்லாம் நீங்கள் உடலுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதில் ஜபமும் நம்பிக்கையும் ஒன்று சேர்த்துறீங்களோ அப்போது வானதூதர் இறங்கி உங்கள் உதவிக்காக வரும். பிரைஸ் தி லார்ட். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.